மகளே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த கொள்ளையடிச்ச கொத்தடிமை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம சிறுபான்மையர் மக்களை பத்தி ஏதோ கொச்சைப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அந்த வீடியோ போற ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வாங்களேன். அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த ஆயிடுச்சு. நான் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பதான் ஓட்டு போட்டுக்கிட்டேன். ஜோசப் பண்ணுமா ஓட்டு போட்டு, ஜோசப் பண்ணுமா ஓட்டு போட்டு அப்படி வர தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளமே இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. இந்த ஆள் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் டிஎம்கேல ஒரு பெரிய கொள்ளையடிச்ச கொத்தடிமைங்க. திருச்செந்தூர் எம்எல்ஏவா மக்கள் இப்ப வந்து தெரியாதனமா ஆக்கிட்டாங்க. ஏன்டா எம்எல்ஏ ஆக்கணும்னு இப்ப யோசிப்பாங்க. அந்த வீடியோல நிறைய பேருக்கு ஆடியோ சரியா கேட்டிருக்குமான்னு தெரியல. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல நன்றி சொல்லாம கண்ட்ரி ஃபுல் மாதிரி மக்களை பார்த்து என் பேரு இனிமே அனிதா ராதாகிருஷ்ணன் இல்ல, என் பேரு இனிமே மாத்த போறேன், ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சுக்கிறேன், நீங்க வந்து ஜோசப்னு வச்சாதானே ஓட்டு போடுவீங்க அப்படிதானே அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கிறாரு. சார் உங்களுக்கு எல்லாம் ஏன் சார் இந்த டிஎம்கே காரங்களுக்கும் இந்த 200 ரூபாய் ஊபிஸ்க்கும் புரிய மாட்டேங்குது. இது மக்கள் எங்களுக்கு கொடுத்த வெற்றி நம்பிக்கையில் பேருன்னு. அவர் ஜோசப் விஜய்ன்றனால சிஎம் ஆகல, அவர் முகமது விஜய்ன்ற பேர் வச்சிருந்தாலும் சிஎம் ஆயிருப்பாரு. ஏன்னா அவர் மக்கள் மனதில் இருக்காரு. நீங்களாம் மக்களை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம குப்பை சைட்ல வச்சிருந்தீங்க. அதை உங்களை குப்பை தொட்டியில போட்டாங்க மக்கள். 5 வருஷம் மக்களை சந்திக்காம இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் மேல தப்பு சொல்றது, யூடியூப் மேல தப்பு சொல்றது, பேரு மேல தப்பு. இந்த பேரு இஷ்யூ தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எச்ச துப்பி அமிச்சாங்க ஒருத்தர் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பிஜேபிக்கு ஆப்போனண்டா வந்து கொடி தூக்குறது. இப்ப அந்த மதவாத அரசியல், மத ரீதி அரசியல் அதை அப்படியே உள்ள கொண்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆடாடே. இந்த ஃபர்ஸ்டே அக்செப்டன்ஸ் இருக்கணும், தோல்வியை ஒத்துக்கோங்க. அடுத்த டைம்ல இவரெல்லாம் எம்எல்ஏ தப்பி தவறி கூட ஆகிக்கிறாருங்க. போனோமா நன்றி சொன்னோமா, 5 வருஷத்துல எம்எல்ஏ பதவியில இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சோமான்னு இருக்கணும். நல்லது செய்யாட்டி எங்க தலைவர் புடிச்சிருவாரு, பாத்துக்கோங்க சார், சரிங்களா? இந்த சிறுபான்மையர் மக்களை கொச்சைப்படுத்துறது, அங்க இருக்க ஊர் மக்கள் ஏழை மக்களை கொச்சைப்படுத்துறதுல இருக்கக்கூடாது. அதிகாரம் மன்னராட்சி அதான் ஒழிச்சாச்சு, மக்களாட்சி வந்துருச்சு நண்பா. ஸ்டாலின் சாருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க அவரை. நன்றி.